ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சமையல் செய். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் சூப்பரான புதினா சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த புதினா சட்னி எப்படி அரைக்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. கடாய் வச்சுக்கிறேன். கடாய் சூடானதும் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காயட்டும். 1 டேபிள் ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் கட் பண்ணி வச்சுக்கிறேன் பச்சை மிளகாய் 15 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இருபது பல் பூண்டை தோல் உரிச்சிட்டு கழுவி வச்சுக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையில் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பொன்னிறமாக நல்லா வதங்கி வரணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பாருங்கள், சூப்பராக வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். இது கூடவே 1/2 கிலோ தக்காளியை கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். நல்லா பழுத்து தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க, அப்போ தான் சீக்கிரமாக வதங்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே சட்னிக்கு தேவையான அளவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கும் போது தக்காளி சீக்கிரமாக சாஃப்டாக வதங்கிடும். தக்காளி நல்லா வதங்கணுங்க. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். வதங்கி வந்ததும் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். தேங்காய் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, வேணான்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், தக்காளி நல்லா குழஞ்சி இந்த அளவுக்கு வதங்கணும். க்ளீன் பண்ணி வச்சுக்கிற புதினா இலை சேர்த்துக்கலாம். இது நாட்டு புதினாங்க. பாருங்கள், இலையெல்லாம் சின்ன சின்னதாக வாசனையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும். எல்லா இலையும் சேர்த்துக்கலாம். தண்ணியில் நல்லா 4-5 வாட்டி அலசிட்டு சேர்த்துக்கோங்க. தண்ணியெல்லாம் இல்லாமல் இருத்துட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ பார்க்குறது தான் அதிகமாக தெரியும், வதங்கிட்டால் கொஞ்சமாக ஆகிடும். பொறுமையாக நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். புதினாவில் இருக்கிற பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வதங்கினதும் தேவையான அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். நான் இந்த அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நல்லா சுருண்டு வரணும் வதங்கி. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வதங்கணும். நல்லா ஆற வச்சிடலாம். நல்லா ஆற வச்சுட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாமே அரைச்சி எடுத்துக்கலாம். சூப்பரான புதினா சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை தாளிச்சிக்கினாலும் சரி, அப்படியே சாப்பிட்டாலும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும்.